நேத்து வந்துட்டு நடந்த தேமுதிக மாநாடு வந்து ரொம்பவுமே பெரிய அதிர்வலைகளை வந்து தமிழக அரசியல் களத்துல உருவாக்கியிருக்குன்னு சொல்லலாம். யாருமே எதிர்பாராத அளவுக்கு கூட்டம் வந்து நேத்து அலைகடலான மோதுச்சு அந்த தேமுதிகவோட மாநாட்டுல. ஏன்னா, கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறமா நடக்கக்கூடிய தேமுதிக மாநாடு. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இல்லாத முதல் மாநாடு. எப்படி நடக்கப் போகுது? எவ்வளவு கூட்டம் வரப்போகுது? அப்படின்ற கேள்விகள் வந்து எல்லாரோட மனசுலயும் இருந்துச்சு. மேலும் அந்த கூட்டத்துல வந்து தான் முதல் முறையா கூட்டணிய பத்தி அறிவிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக பொதுச் செயலர் எல்லா இடத்துலயும் சொல்லிட்டே வந்தாங்க. மேலும் நேத்து ஆரவாரத்துடனும், ஆடல் பாடலுடனும் தொடங்கிய அந்த மாநாடுல பே பேசிய விஜய பிரபாகரனுடைய பேச்சு வந்து ரொம்பவுமே அருமையா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மக்களால புகழப்பட்டு வருது. கிட்டத்தட்ட அவர் வந்துட்டு 20 நிமிடங்கள் பேசுனாங்க. அந்த 20 நிமிடம் உரையும் ரொம்பவுமே ஃபயரா இருந்துச்சு. மேலும் வந்துட்டு அவர் விஜய்க்கு ஒரு அட்வைஸ் குடுத்தாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ நம்பாதீங்க. அவங்களோட இத நான் வந்து விருதுநகர் பிரச்சாரத்திலேயே பார்த்துட்டேன். அவங்க எந்தெந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் செய்வாங்க அப்படின்றது எனக்கு விருதுநகர்லயே தெரிஞ்சுச்சு. அவங்க கூட்டணிக்கு வரேன்னு தான் சொல்லுவாங்களே தவிர, அவங்க கூட்டணிக்கு வரமாட்டாங்க. நீங்க எச்சரிக்கையா இருங்க விஜய் அண்ணா அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு விஜய பிரபாகரன். மேலும் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மேல கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம ஹீரோ தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஹீரோஸ்.